இன்னைக்கு நான் கோட்டியாட் மேரியட் அப்படிங்கிற ஹோட்டல் தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல்ல மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் அப்படிதாங்க ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஹோட்டல் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டலுங்க இந்தியாலயே. சரி வாங்க இந்த வீடியோல அப்படி இந்த ஹோட்டல் என்னதான் இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். நான் இந்த ஹோட்டல்ல மேக் மை ட்ரிப்ல வந்து புக் பண்ணியிருந்தேங்க. இந்த ஹோட்டல் நீங்க உள்ள என்டர் ஆனோம்ல லாபிலே வந்து ரைட் சைடுல உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸ் வந்து இங்க வாக் இன்லயே வந்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க. இல்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் சைட்லயே வந்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க. நான் ஏற்கனவே ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தனால நான் இங்க ஜஸ்ட் ஐடி ப்ரூஃப் மட்டும் காட்டிட்டு நான் செக் இன் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இங்க லாபி பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா அவ்வளோ பெருசா வந்து சூப்பரா வந்து இருந்துச்சுங்க. இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்விம்மிங் பூல், ஸ்பா, அப்புறம் ஃபிட்னஸ் சென்டர் சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. நான் வந்து ஒரு பிசினஸ் கிளப் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தேங்க. எனக்கு வந்து 8th ஃப்ளோர்ல தான் அந்த ரூம்ஸ் வந்து வந்துச்சு. இப்போ நான் 8th ஃப்ளோர் வந்துட்டேங்க. வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க இந்த ஃப்ளோரே வேற லெவல்ல இருக்குங்க. பார்க்கிறதுக்கு செம்ம ராயலா இருக்கு. ஆப்போசிட்ல ரூம் இருந்தாலும் செக்யூரிட்டி கேமராலாம் வச்சு ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சஸ் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ நாட் டிஸ்டர்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே க்ளீன் அப் நீங்கள் போட்டிங்கனாக்கா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துருவாங்க. நம்ம இருக்கிறது 8th ஃப்ளோருங்க. நம்மளோட ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூம்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரூம்ஸ் தான். அதாவது டிலக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரூம்ஸ் தான் இங்கே இருக்குது. அது சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட் இருக்க மாதிரியும் இருக்குது. அதாவது ட்வின் பெட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ட்வின் பெட்ஸும் இங்கே வந்து இருக்குது. நம்ம ரூமுக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கேஜுக்கிறதுக்கு பெருசாக வந்து ஒரு இடம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய வாட்டர் ப்ரூஃப்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப்ல அயன் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஷூ பாலிஷ், ஷூஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் ப்ரூஃப், லாங் வாட்டர் ப்ரூஃப் இருக்கு பாருங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் ஓப்பன் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் லாக்கர் இருக்குங்க. இங்கே லைட் இருக்கு, ஓப்பன் பண்ணால் லைட் இருக்குது. டிஜிட்டல் லாக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஹேங்கர்ஸ் இருக்கு. அங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த நீங்கள் பாருங்க இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்டோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளஸ் இங்கே பாருங்க ஷூ கவர் இருக்கு, பாலிஷ் இருக்கு. நமக்கு வந்து செப்பல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ரூமில் வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து நமக்கு நிறைய ட்ராயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 43 இன்ச் டிவி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய டிவியாக இருக்குது. ஒரு கெட்டில் கொடுத்துருக்காங்க, 2 மகு கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து காஃபி பவுடர்ஸ், டீ பவுடர்ஸ், மில்க் பவுடர் இருக்குது, சுகர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவிக்கு வந்து 2 ரிமோட் இருக்குது. டிஷ்ஷுக்கு ஒரு ரிமோட் இருக்குது, டிவிக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கபோர்ட் இருக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மினி பார் இருக்குது. இதில் மினி பார் வந்து எதுவும் இல்லைங்க, எதுவும் இல்லை. நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஆஃபீஸ் டேபிளுக்காக ஒன்று அலோகேட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸில் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேபிள். இங்கே வந்து டைனிங் மெனு இருக்குது. மெனு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். டைனிங் மெனுவில் ரொட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 225 ரூபா வருது. ஒரு குல்ச்சா பார்த்தீங்கன்னா 225 ரூபா, செம காஸ்ட்லி. அப்புறம் நீங்கள் வேணுனாக்கா இது நான் ஸ்மோக்கிங் ரூம், ஸ்மோக் பண்ணாக்க 5000 வந்து இது பண்ணிடுவாங்களாம், சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஸ்பாக்கு டைனிங் ட்ரிங்க்ஸ் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இது நம்ம ஆஃபீஸ் டேபிள், நம்ம செட்டப் இருக்குது. இங்கே வந்து ஒரு லைட் கொடுத்துருவாங்க, நைட் லைட் கொடுத்துட்றாங்க. லாங் கர்டன் ரெண்ட் இருக்குங்க. லாங் கர்டன் இருக்கு, 2 சேர் கொடுத்துறாங்க. வித் டைனிங் கோக்கு ஒரு டீப்பா ஒன்று கொடுத்துறாங்க. இது வந்து நம்ம பெட்ரூம். எனக்கு வந்து 2 பெட், அதாவது நான் ட்வின் பெட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லாமல் அது இருந்துச்சு எனக்கு. நான் ஒருத்தருக்கு தான் ஆர்டர் பண்ணேன், ஆனால் எனக்கு கிடைச்சது ட்வின் பெட் தான். அதான் நான் போட்டிருந்தேன். ட்வின் பெட் நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் பாயிண்ட்ஸ் உள்ள பவர் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸ்விட்சஸ் வந்து எல்லாமே. அப்புறமா இங்கே லைட் இருக்கு, டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் இருக்கு, பென் நோட் பேட் கொடுத்துருக்காங்க, வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரூமில் தான் பெட்டில் வந்து இதுதாங்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி வித் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் அலாரம் சிஸ்டம்லாம் இருக்குது. ஃபயர் அலாரம் பாருங்க, இதுதான் நம்ம ரூம். நெக்ஸ்ட்டு வாஷ்ரூம். எப்படி அப்படின்னாக்கா இங்கே வந்து வாஷ்ரூம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அடிங்க கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு பெரிய லாங் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெரிய லாங் மிரர் வித் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஜூமிங் கிளாஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டவல்ஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டவல் இருக்குது. நமக்கு தேவையான சேவிங் கிட்டு, அப்புறம் எம்ரி போர்டுனா நூல்லாம் நினைக்கிறேன். சேவிங் கிட், இதுதான் சேவிங் கிட்டில் தான் வந்து நூலெல்லாம் இருக்கும், ஊசி நூல்லாம். இது என்னன்னு தெரியல, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து சீப்பு லாக்னு என்னன்னு தெரியல எனக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 2 டென்சில் கிட் கொடுத்துருக்காங்க. ஷவர் கேப் இருக்குது. இங்கேயும் வந்து வாட்டர் பாட்டில் 2 நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. தண்ணி பாட்டிலும் இருக்குது. அப்புறம் வேற என்ன பார்த்தீங்கன்னா மெயினாக தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் பாருங்க. நான் பார்த்ததுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷவர் செட்டப். இந்த ஷவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஷவர் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஷவரும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உட்கார்ற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உட்காந்துக்கிட்டே ஷவர்
ஷவரை ஓப்பன் பண்ணி அப்படி நீங்கள் உட்காந்துட்டே குளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் அதாவது டப் இல்லாமல் யூஸ் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு, கண்டிஷனர் இருக்குது, ஷவர் ஜெல் இருக்குது, சோப் வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. இப்போ வயசானவங்களா இருக்காங்கன்னா அவங்க உட்காந்துட்டு குளிக்கிறதுக்காக இங்கே கைப்பிடியே கொடுத்துருக்காங்க, செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம அவுட்டர் வியூங்க, சிட்டி வியூ. இதுதான் நான் இருக்கிறது குர்கானில் இருக்கேன். குர்கானில் இருக்க கோட்டியாட் யாட் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம கீழே இருக்கிற வியூ, கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இது சிட்டி வியூ. காலையிலேருந்து சரியான மழைங்க, அதனால் கொஞ்சம் வந்து மிஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஈவினிங் மழை இல்லை. நான் இப்போ தான் செக்இன் பண்ணிட்டு உள்ளே வரேன். சரி வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்க நான் புக் பண்ணும்போது காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வர மாதிரியோ லஞ்ச் ஆர் டின்னர் வர மாதிரி புக் பண்ணியிருந்தேங்க. இந்த ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. இங்க ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே ஒரு ராயல் லுக் கொடுக்குங்க நமக்கு. இங்க ஃபுட் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அதாவது சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கு, நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கு, சைனீஸ் ஃபுட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸும் இங்க வச்சிருப்பாங்க. இங்க நிறைய ஃபாரினர் ஸ்டே பண்றதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்ஸ் இங்க கிடைக்குங்க. அதுக்கு தனியா செஃப்ஸ் இங்க வந்து செப்பரேட்டா இருக்காங்க. அவங்க வந்து அவங்க கேட்குற மாதிரி ஃபுட்ஸை வந்து குக் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. நான் இப்போ டின்னருக்காக வந்திருக்குங்க. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எனக்கு குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் நிறைய இருந்ததுங்க. பட் ஆனால் கொஞ்சம் சொதப்பிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இல்லை. இப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்பா இருக்கு, ஃபிட்னஸ் சென்டர் இருக்கு, அப்புறம் ஸ்விம்மிங் பூலும் இங்க இருக்குங்க. ஃபிட்னஸ் சென்டர்ல முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. இங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு உண்மையிலே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. பூல் ஏரியாக்கு மார்னிங் 7 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இந்த அலோவ் பண்றாங்க. இங்க கிட்ஸ் என்ஜாய் பண்ற அளவுக்கு சின்னதா பூலும் வந்து சைட்லயே இருக்குங்க. பெரியவங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒரு 4 feetக்குள்ள பூல் தாங்க இது. ஈவினிங் டைம்ல மியூசிக் போட்டுருவாங்க. உண்மையிலே இந்த இடம் வேற மாதிரி இருக்குங்க. சரிங்க, இந்த வீடியோல நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஹோட்டல் ரிவ்யூஸ் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரினாக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதுங்க. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.